ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் காராமணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். காராமணி பொரியல் செய்யறதுக்கு காராமணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய், சீரகம் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரியல் செய்யலாமா? அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மஞ்சள்தூளும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதை ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் கலந்துருங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காராமணி இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் ஒரு அரை டம்ளர் அந்த கப்பில் நான் தண்ணி போட்டிருக்கேன். ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வேக விடலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் கலந்துட்டு ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நாம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதோ நம்மளோட காராமணி எம்மியான பொரியல் ரெடி ஆயிட்டிருக்கு. இதோ நம்மளோட ஹெல்த்தியான காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காராமணி புரோட்டீன் நிறையா இருக்குது, உடம்புக்கு நல்லது, சேர்த்துக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் தோழி திவ்யா.